அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டூ சிக்கு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பன் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சுகர் சேர்த்து, 1/2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து, ஒரு 1/2 கப் பால் சேர்த்து, இது எல்லாமே ஒன்றோடு நல்லா மிக்ஸ் ஆகி வர்றது வரைக்கும் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து காட்டன் துணி போட்டு மூடி 2 மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த ஒரு பேனில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்து அது கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கப் அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி பாயில் பண்ணாதீங்க, தண்ணி வேஸ்ட்டாக போயிடும். பாயில் பண்ணும்போது வெறும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நான் பாயில் பண்ணி எடுத்துருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் 2 பல்ஸ் மூடில் கொடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. லேசாக அதை பரட்டி கொடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்து, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் சிக்கன் கியூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இதை லேசாக அது கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் ஃபுல்லாக இதில் ஜூஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இதை பரட்டி கொடுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கசூரி மேத்தி எடுத்து நல்லா கைகளால் க்ரஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரிகனோ சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். லேசாக அதை பரட்டி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ 2 மணி நேரம் கழித்து நீங்கள் மாவு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டபுளாகி வந்திருக்கும் அந்த மாவு. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது 8 பீஸாக இதில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் மாவு நம்ம திரட்டி கொடுத்துக்கோங்க. உள்ளே ஸ்டஃபிங் நிறையாவே வைங்க, சூப்பராக இருக்கும். இப்போ அடிப்பக்கம் இந்த மாதிரி நல்லா கட் கொடுத்துக்கோங்க. மேலே நல்லா இழுத்து விட்டு நீங்கள் ஓரங்களை மடித்து இப்படி ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சூப்பரான ஒரு அழகான ஒரு ஷேப் கிடைக்கும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரே ஒரு முட்டை, அதாவது மஞ்சக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரஷ் எடுத்து அதில் டிப் பண்ணிவிட்டு அந்த ரோல் மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மேலே வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். நல்லா அதில் ஒட்டிக்கும். இப்போ ஒரு பேனில் ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ரோலை வச்சிடலாம். இது பேக்கிங் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 20லேருந்து 25 நிமிஷம் தான். அவ்வளோதான், சிக்கன் பன் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க.